என்ன ஏமாத்திய இந்த காதலி, என்ன ஒரு காதலி, என்ன ஒரு பொம்பளை, ஒரு லவ்வர், நான் லவ் பண்ண ஒரு காதலி என்ன ஏமாத்துனாங்க. அது எப்படி ஏமாத்துனாங்க என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, எப்படி இருக்கிறீங்க, என்ன விளக்கம் இவ்வளவு நான் கதைக்கலன்னு சொல்லியிருக்கேன். சொரி என்ன, நான் வந்து ஏஞ்சலினா கதைக்கல, நான் வந்து நர்ஸ் கதைக்கிறேன். நர்ஸா, என்னடா அது, நான் சொன்னேன் ரைட் ஓகே, நான் இது வரைக்கும் அவளை நேரில் கூட பார்த்தது இல்லை, வாய்ஸ் ரெக்கார்ட் தான் அனுப்புறேன். ஸோ வந்து அவையே வீடியோ கால் எடுத்து மூத்த காட்டிட்டு வைக்க சொல்லுங்க. இந்த ஆன்லைன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இப்படியான பிரச்சனை எல்லாம் கொண்டு போயிட்டு போலீஸ்ல கேஸும் கொடுக்கல. அது கேஸ் கொடுத்தா முதலாவது கேட்கிற கேள்வி போலீஸ்காரன், படிச்சிருக்கியா, உனக்கு அறிவு இருக்கா முதல் என்றுதான் கேட்பா. என் பேர் வந்து பிலிப் ஜோயல். என்ன வந்து எல்லாருமே ஸ்கூல்ல வந்து பிலிப் ஜோயல்னு சொல்லி கூப்பிடுவாங்க. வீட்டிலேயோ என்ற நெருங்கிய நண்பர்களோ என்ன ஜோய் என்று சொல்லி கூப்பிடுவாங்க. இன்றைக்கு தான் இந்த பேரை உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த யூடியூப் நேம் தான் எல்லாரும் தெரிஞ்சுங்க, பேட்டி பாய்ஸ்ன்னு சொல்லி இருந்தாரு. பின்ன என்ன சொல்லுவேன், 25 லட்சம் உனக்கு அவ்வளோத்துக்கு யார்ட்டையும் கடன் வேண்டி இந்த இருக்கிற பாசல் உனக்கு எடுக்கலாதா? நீ என்னோட நல்லா பழகிட்டா, நல்ல ஒரு அன்பா பழகிட்டா, பாசமா பழகிட்டாண்டு நான் 15 கோடி ரூபா காசு வந்து அந்த பாக்ஸுக்குள்ள வச்சு, நீ ஆசைப்பட்ட ஐபோன் வச்சு, உனக்கு நகை நட்டுலாம் வேண்டி வச்சு, அதனால ஒரு கோல் ஒன்று வருது எனக்கு கொழும்புல இருந்து, ரைட்? அதுவும் எப்படி வருது? வாட்ஸ்அப் மூலமா வருது. வாட்ஸ்அப் மூலமா எப்படி வருது? வாட்ஸ்அப்ல அந்த ப்ரொஃபைல்ல நாங்கள் ஃபோட்டோ போடுவோம் தானே, அந்த ஃபோட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா 6 அல்ட்ரான்றது எவ்வளோ பெரிய ஃபோன், எவ்வளோ விலை, அது விலை ஸ்ரீலங்கா காசு கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய்க்கிட்ட சாம்சங் S26 X25 வந்து போகும். சரி, எவ்வளோ பெரிய ஃபோன் அது. அந்த ஃபோனை வந்து வெறும் 899 ரூபா, வெறும் 600 ரூபா, வெறும் 1500 ரூபா, வெறும் 2000 ரூபாய்க்கு கொடுக்க போறாங்களாம்னு சொல்லி போஸ்ட் போட்டிருக்காங்க. கொண்டு வர இவளை அவங்களோட அம்மாட்ட சொல்லி அவங்களோட அம்மாட்ட தாலி கொடியெல்லாம் ஈடு வச்சு காசு தூக்கி போட்டுட்டாங்க. இப்ப அந்த குடும்பம் சரியா கஷ்டப்படுறாங்க. எனக்கு ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பேட்டி பாய்ஸ். இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஒரு விஷயத்தை வந்து சொல்லணும். இலங்கையில் வந்து இப்போ எலெக்ஷன் டைம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ வந்து வெளியால் வந்து பெருசாக வந்து போய் கொள்ள இயலாது. இப்போ வெளியால் போய் கொள்ள இல்லாதனால சில விஷயங்களை வீட்டில் இருந்தே கதைப்போம்னு சொல்லி யோசிச்சிருந்தேன். அப்போ அதுதான் இந்த விஷயங்கள்லாம் சொல்கிறேன். இந்த விஷயம் என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆன்லைன் ஸ்கேமிங் என்று சொல்லி. இந்த ஆன்லைன் ஸ்கேமிங் வந்து எப்படி வந்து இவங்க வந்து டார்கெட் பண்ணுறாங்க, பீப்புள் எப்படி வந்து பிடிக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நிறைய காசு வச்சிருக்கிறார்களையோ அல்லது பணக்காரர்களையோ கோடீஸ்வரனையிலையோ இவங்க டார்கெட் பண்ணல. இவங்க எப்படி டார்கெட் பண்ணுறாங்கன்னு சொன்னால், ரெண்டுக்கு நடுவில் வந்து மிடில் கிளாஸ் லைஃப்னு சொல்லுவாங்கண்ணே. அதாவது காசு கூடையும் இல்லை குறையும் இல்லை, ஒரு நடுநிலைமையாக நம்ம சாப்பிட்டு அன்றாடம் உடுத்து கொஞ்சம் நம்ம வாழ்கிற மாதிரி கொஞ்சம் காசு இருக்கிறார்களை வந்து டார்கெட் பண்ணுறாங்க. அடுத்து வந்து கூடுதலாக வந்து பொம்பளையில வந்து டார்கெட் பண்ணுறாங்க. ஏண்டா கேர்ள்ஸை வந்து டக்குன்னு வந்து ஒரு விஷயத்த சொல்லி நம்ப வைக்கலாம்ன்றனால கேர்ள்ஸையும் வந்து டார்கெட் பண்ணுறாங்க. நிறைய இளம் பிள்ளைகள், நிறைய இளம் பொடியினுகள், நிறைய வயதான ஆட்கள், நிறைய கஷ்டப்பட்டவங்க ஏமாந்து கொண்டு இருக்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் நான் இப்போ கதைக்கலாம்னு சொல்லி வந்திருக்கேன். இது ஒரு விழிப்புணர்வான ஒரு வீடியோ, ரைட்? இது வந்து தெரியாத ஆட்களுக்கு கட்டாயம் இதை ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு கட்டாயம் ஒரு விழிப்புணர்வாக இருக்கும். இந்த வீடியோவில் நிறைய விஷயங்களை நீங்கள் விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரியும் இருக்கும், ரைட்? அப்போ முதலாவது விஷயத்துக்கு வாரேன். அதோட வந்து இதுக்குள்ள வரப்புற வீடியோல முன்னுக்கு வர விஷயம் வந்து என்னை ஏமாற்றிய காதலி, ரைட்? என்னை ஏமாற்றிய காதலி என்ன எப்படி என் லவ்வர் வந்து என்னை ஏமாத்தினாங்க என்ற விஷயத்தையும் இந்த வீடியோல வந்து பார்க்க போறீங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். ஓகே கைஸ், இந்த ஆன்லைன் ஸ்கேமிங் என்றால் என்ன, இந்த ஆன்லைன் ஸ்கேமிங் எப்படி வந்து ஸ்கேம் பண்றாங்க என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, நான் சொன்ன மாதிரியே இந்த நடுத்தர ஆட்கள், அதாவது மிடில் கிளாஸ் பீப்புளை வந்து டார்கெட் பண்றாங்க. ஃபர்ஸ்டா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா சோசியல் மீடியான்ற இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக தான் டார்கெட் பண்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனா, இப்போ எனக்கு ஒரு ஆசை ஒன்று இருக்குன்னு தானே, இப்போ எனக்கு ஒரு விஷயத்துல ஆசை இருக்கும். இப்போ எனக்கு ஒரு கார் வாங்கணும் என்ற எனக்கு ஒரு ஆசை இருக்குன்னு சொன்னா, நான் என்ன செய்வேன், என் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லயோ அல்லது என் ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ்லயோ நான் என்ன செய்வேன், மை ட்ரீம் என்று சொல்லி ஒரு கார் ஃபோட்டோ போடுவேன். அப்படி எனக்கு கார் வாங்குற ஆசை இல்லை, ஒரு மோட்டோக்கு வாங்குற ஆசைன்னா மை ட்ரீம் என்று சொல்லி மோட்டோக்கிற ஃபோட்டோ போடுவேன். இல்லாட்டி இயர்ஃபோன் வாங்கணுமா, மை ட்ரீம்னு சொல்லி அப்படி போடுவேன். அப்படி வந்து ஒவ்வொரு ஆக்களும் ஒரு ஆசை இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லா விஷயமே நாங்கள் வந்து சோசியல் மீடியாவில் பகிர்ந்து கொள்றோம்னே. எல்லா விஷயங்களும் நாங்கள் உடுப்பு வாங்கினாலும் சரி, என்ன வாங்கினாலும் சரி, எங்களுக்கு விருப்பம் இருந்தாலும் சரி, அம்மாங்களோட சண்டையை பிடிச்சா அம்மாட்ட வந்து நம்மகிட்ட நமக்கு கோவத்தை நேரடியாக காட்ட இயலாது. அப்போ நாங்கள் உடனே என்ன செய்வோம், இன்ஸ்டாகிராம்லயோ இல்லாட்டி ஃபேஸ்புக்லயோ போயிட்டு ஸ்டேட்டஸ் எடுப்போம்னே.
ஸ்டேட்டஸ் எடுத்து டவுன்லோட் பண்ணி அதை வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மூலமா பட்டுப்படாம அந்த நாங்க யாரோட கோவமா இருக்கிறோமோ அவங்களுக்கு அது தெரியட்டும்னு சொல்லி போடுவோம். அப்ப இப்படி காலகட்டம் இப்போ நாங்க கோவத்துல இருந்தாலும் ஸ்டேட்டஸ் போடுவோம், சந்தோஷமா இருந்தாலும் ஸ்டேட்டஸ் போடுவோம், எங்களுக்கு ஒரு தேவை இருந்தாலும் ஸ்டேட்டஸ் போடுவோம். இப்படியான விஷயங்கள் இருக்கு. அப்ப இந்த விஷயங்களை தான் இந்த ஸ்கேமர்ஸ் வந்து பாக்குறாங்க. நீங்க எப்படிப்பட்ட ஆட்கள் என்றதை வந்து அவங்க வந்து வாட்ச் பண்ணி கொண்டே இருக்கிறாங்க. எப்படின்னு சொன்னா நீங்க ஒரு ஃபேஸ்புக்ல வந்து நீங்க உதாரணம் சொல்லுவீங்க, உங்களுக்கு ஒரு ஆசை ஒன்று இருக்கு, ரைட்? ஒரு ஐபோன் ஒன்று வாங்கணும்ன்றது ஒரு ஆசை. ஒரு ஐபோன் கடைசியா வந்து ஒரு போன் வாங்கணுன்ற ஆசை. அப்ப நீங்க யாராவது ஒரு ஆள் வாங்கின போட்டோவா இருக்கலாம், இல்லாட்டி ஒரு ஐபோன் போட்டோவை நீங்க ஷேர் பண்றீங்க, இல்லாட்டி ஒரு ஐபோன் போஸ்ட்டுக்கு வந்து நீங்க ஒரு ஹார்ட் வந்து கொடுக்குறீங்கன்னு சொன்னா உங்களை உங்களை வந்து பார்த்து கொண்டு இருப்பாங்க இந்த ஸ்கேமர்ஸ். பார்த்து கொண்டு என்ன செய்வாங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு ரிக்வஸ்ட் உண்டு, ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் ஒன்று வரும், ரைட்? அப்ப அந்த ரிக்வஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்களும் ப்ரொஃபைல்ல வந்து வெள்ளைக்காரன் இருப்பான், ரைட்? அப்ப நம்ம உடனே என்ன செய்வோம், வெள்ளைக்காரன் இருக்கிறான்னு போட்டு நாங்க உடனே என்ன செய்வோம்னு சொன்னா ரைட், வெள்ளைக்காரன் தானே, நல்லவனா தான் இருப்பான், உதவி செய்யக்கூடியவனா இருப்பான், நமக்கு எதுவும் உதவி செய்வான், ரைட், பிரச்சனை இல்லை. சில வேளை இப்படி யோசிக்கலாம், கல்யாணம் கட்டி யூரோப்ல செட்டில் ஆகலாம், இல்லாட்டி ரைட் இவனால எதுவும் நன்மைகள் கிடைக்கும், இல்லாட்டி நாங்க இவனை ஃப்ரெண்ட்ஷிப்பா வச்சிருக்கனால இங்கிலீஷ் கழிச்சு பழகி கொள்ளலாம் இவனோடன்னு சொல்லி நாங்க என்ன செய்வோம், கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த ரிக்வஸ்ட் வந்து அக்செப்ட் பண்ணி ஆகும். அப்ப அவன் ஸ்கேமர் முதலாவது டாஸ்க் வந்து கம்ப்ளீட்டட். நீங்க அவன் ரிக்வஸ்ட் அக்செப்ட் பண்ண உடனே அவன் என்ன செய்வான்னு சொன்னா உடனே இங்கிலீஷ்ல மெசேஜ் பண்ணுவான், ஹாய் மை பிளட் பிரதர், ஹாய் மை பிளட் சிஸ்டர் என்று சொல்லி மெசேஜ் வரும். ஃபர்ஸ்ட் விஷயமே பிளட் சிஸ்டர்ன்றா என்ன, எனது இரத்த சகோதரி, எனது இரத்த சகோதரன் என்று சொல்லி முதலாவது விஷயமே வந்து உங்களுக்கு இப்படி வந்து அந்த மனசை வந்து பிடிக்கிற அளவுக்கு இப்படி ஒரு மெசேஜ் வந்து உங்களுக்கு போடுவான். போட்டோன்னே நீங்களே யோசிப்பீங்க, யாருன்றே தெரியாத ஒரு நபர் முதலாவது மெசேஜ் எப்படி வருது, ரைட், ஓகேன்னு சொல்லி அவரோட நீங்க டிராவல் பண்ணி கொண்டு போவீங்க. அப்ப அவர் வந்து உங்களோட பர்சனல் லைஃப், நீங்க போடுற போஸ்ட்ல இருந்து, நீங்க வாட்ஸ்அப்ல போடுற ஸ்டேட்டஸ்ல இருந்து உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன ஆசைகள் இருக்கு என்றது எல்லாத்தையும் அவர் கலெக்ட் பண்ணிடுவீங்க. கலெக்ட் பண்ணிட்டு அவர் வந்து உங்களுடைய கைஜி கொண்டு போகக்குள்ள அவர் வந்து உடனே உங்களுக்கு சொல்லுவார். அதாவது நீங்க ஃபேஸ்புக்ல மெசேஞ்சர்ல கதைக்கிற ஒரு இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்றேன். அப்ப அவர் வந்து உடனே உங்களுக்கு சொல்லுவார், ஒரு 2-3 நாள், உடனே சொல்ல முடியாது, 2-3 நாள் சொல்லுவார், ரைட், ஓகே, நான் இந்த 3 நாளும் உங்களோட காய்ச்சிருக்கேன், ஸோ வந்து எனக்கு சரியான சந்தோஷம், இந்த ரிலேஷன்ஷிப் கிடைச்சதுக்கு கடவுளுக்கு நன்றின்னு சொல்லிக் கொள்றேன். நான் இன்னும் ஒரு 4-5 நாள் வந்து இனி ஆன்லைன் வர மாட்டேன். என்னன்னு சொன்னா எனக்கு வந்து நான் ஒரு கம்பெனி வச்சிருக்கேன், ஸோ வந்து நான் பிஸி, ஸோ வந்து எனக்கு 4-5 நாளைக்கு கவரேஜ் கிடைக்காது, மீட்டிங் அதுன்னு சொல்லி நான் கொஞ்சம் பிஸி ஆயிடுவேன். ஸோ அந்த 4-5 நாள் நீங்க என்ன மிஸ் பண்ண போறீங்க, அப்ப நானும் உங்களை நான் மிஸ் பண்ண போறேன். அந்த மிஸ் பண்றத வந்து நீங்க கவலையா எடுக்காதீங்க. அதுக்காக நான் வந்து எந்த சைட்ல இருந்து உங்களுக்கு ஒரு கிஃப்ட் அனுப்புறேன், ரைட்? எந்த சைட்ல இருந்து நீங்க என்னோட பேசினதுக்காக, இந்த 3 நாள் பேசினதுக்காக எந்த சைட்ல இருந்து உங்களுக்கு ஒரு கிஃப்ட் அனுப்புறேன், உங்களோட வீட்டு அட்ரஸை எனக்கு அனுப்பி விடுங்க. நீங்க என்ன செய்வீங்க உடனே, ஐயோ பாவண்டாப்பா, பாருங்க அவர் உண்மையை சொல்றார், வெள்ளைக்காரன் போய் சொல்ல மாட்டான், ரைட், ஓகே, அவன் வந்து கேட்குறான் தானே ரெண்டு போட்டு நீங்க என்ன செய்வீங்க, ரைட், ஓகேண்ணா நான் அனுப்புறேன்னு சொல்லி அவன் இங்கிலீஷ்ல தான் காய்ப்பான், தமிழ்ல காய்க்க மாட்டான், இங்கிலீஷ்ல காய்ப்பான். நீங்களும் என்ன செய்வீங்க, கூகுள் டிரான்ஸ்லேட்ல இங்கிலீஷ்ல போட்டுக்கிட்டு டைப் பண்ணுவீங்க. அப்படி இல்லை உங்களுக்கு இங்கிலீஷ் உங்களுக்கு தெரியும்னு சொன்னா நீங்க இங்கிலீஷ்ல காய்ப்பீங்க. ஏதோ ஒரு வகையில நாங்க கதைக்கு தானே போறோம், எப்படியோ கதைக்கிறோம் வைங்க, ரைட், காய்ச்சாச்சு. அப்ப உங்களோட வீட்டு அட்ரஸ் நீங்க அனுப்புறீங்க. வீட்டு அட்ரஸ் அனுப்பின உடனே அவன் என்ன செய்வான்னு சொன்னா உடனே ரைட், ஓகே, எனக்கு கொஞ்சம் டைம் தாங்க, நான் இப்போ வெளியால போக போறேன், கொஞ்சம் ஷாப்பிங் செய்ய வேண்டியிருக்குன்னு சொல்லி அவன் போயிடுவான். போயிட்டு ஒரு 2 ஹவர்ஸ்ல திரும்பி வந்து உங்களை கண்டெக்ட் பண்ணுவான், ரைட்? 2 ஹவர்ஸ்ல வந்து உங்களை கண்டெக்ட் பண்ணுவான். அப்படின்னு சொன்னா ஹாய் மை பிளட் பிரதர், ஹாய் மை பிளட் சிஸ்டர் என்று சொல்லி அவன் கண்டெக்ட் பண்ணுவான். கண்டெக்ட் பண்ணுவாங்க. அப்போ நீங்க ஆவலா இருப்பீங்க, அட்ரஸ் கொடுத்து நாம கிஃப்ட் அனுப்புறேன்றவர் எப்படி வரும், என்னென்ன கிஃப்ட் வர போகுதோ என்ன சொல்லி தெரியாத ஒரு ஒரு யோசனையில உந்திட்டு இருப்பீங்க, ரைட்? இப்போ இப்படி இருக்கக்குள்ள அவர் ஒரு 2 ஹவர்ஸ்ல வந்துட்டு உங்களுக்கு வந்து மெசேஜ் ஒன்று போடுவார், நான் வந்துட்டேன், வெளியால போனா சரியா வெயிலாக இருந்தது, இப்போ ஸோ இந்த காரில் போனா அதனால ஓகே, நான் போயிட்டு நிறைய பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டேன், நீங்கள் ஒரு விஷயத்துக்கு அக்செப்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் நான் வாங்கின சாமான்ட ஃபோட்டோலாம் உங்களுக்கு அனுப்பலாமா என்று சொல்லி அவர் நல்ல ஒரு மாதிரி எங்கிட்ட ரிக்வெஸ்ட் கேட்பார். அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க, நமக்கு ஆவல் தானே, நமக்கு என்ன சாமானை வாங்கியிருக்கீர், ரைட், ஓகே பாப்போம்னு சொல்லி ஓகே ஓகே பிரதர் சென்ட் மீ என்று சொல்லி சொல்லும். அப்போ உடனே அவர் வந்து இவ்வளவு பெரிய கட்டு $, ரைட்,
இவ்வளவு பெரிய கட்டு டாலர் காசை இப்படி கையில வச்ச மாதிரி ஒரு போட்டோ. ரெண்டாவது போட்டோ, எனக்கு ஐபோன் விருப்பம் தெரியும் தானே அவருக்கு, எனக்கு ஐபோன் வாங்க ஆசைன்னு தெரியும் தானே, ஏன்னா நான் ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸ் அதில் போட்டிருக்கேன் தானே, ஃபோன் இல்லைன்னு தெரியும் தானே. ரைட். ரெண்டாவது ஃபோட்டோ ஐஃபோனில் கடைசியாக வந்த ஃபோனோட பாக்ஸோட சீல் பேக் உடைக்காம ஒரு ஃபோட்டோ. ரைட். அதாவது பெட்டி ஒன்று இருக்கு, உண்மையாவே ஒரு பெட்டி ஒன்று இருக்கு. அந்த பெட்டியில ஒரு சாமானா விற்கிற மாதிரி ஃபோட்டோ. முதலாவது காசு, ரெண்டாவது அந்த ஐஃபோன், மூன்றாவது போனஸ் கிஃப்ட் மாதிரி அந்த பெரிய கைக்கு போடுற பெரிய கை செயின் கோல்டு. ரைட். அதுக்கு பிறகு நைக்கி ஷூ, அதுக்கு பிறகு நைக்கி ஷர்ட், சாக்லேட்ஸ், பிறகு என்ன சன்கிளாஸ். ரைட். அப்போ சன்கிளாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீலங்கா காசுக்கு ஒரு 60,000 70,000 ரூபாய்க்கிட்ட வரும். நைக்கி ஷூட ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீலங்கா காசுக்கு ஒரு ஒரு 2 லட்சம் ரூபா 3 லட்சம் ரூபா வரும். அது ஏன் அப்படி சொல்றேன்னு சொன்னா அந்த போட்டோலயே இந்த டாலர் போட்டிருக்கும். ரைட். அப்ப அந்த டாலர் அந்த பிரைஸ் டேக் விளங்குற மாதிரி தான் அவரும் அந்த கிஃப்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி எங்களுக்கு போட்டோ அனுப்புவார். அப்ப எங்களுக்கு பார்க்கக்குள்ள நாங்க உடனே என்ன செய்வோம், ஓகே $400, ஓ மை காட், என்ன செய்வோம், உடனே கரன்சிக்கு போயிட்டு கன்வெர்ட் பண்ணி பார்ப்போம். என்ன 299 ரூபா போகுதுன்னு நினைக்கிறேன் டாலர். அப்போ கன்வெர்ட் பண்ணி பார்க்கல இவ்வளோ போகுதுன்னு சொல்லி கன்வெர்ட் பண்ணி பார்த்தா எங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும். அப்போ அம்மாட்டு சரி இவ்வளோ காசு செலவழிச்சு அண்ணா நமக்கு அனுப்பியிருக்கிறா என்ற ஒரு மைண்டில் ஒரு தோட் ஒன்று வந்துடும். அப்போ அந்த அண்ணா சொல்லிடுறேன், ஓகே எனக்கு நான் நேரத்தோட சொன்ன விஷயம் மாதிரி எனக்கு உங்களோட கதைக்கிறதுக்கு நேரம் இல்லை, எனக்கு மீட்டிங் இருக்குது. ஸோ இவ்வளோத்தையும் நான் பேக் பண்ணி உங்களோட அட்ரஸுக்கு நான் அனுப்புகிறேன், நீங்கள் போய் எடுங்க என்று சொல்லிட்டு பேக்லாம் பண்ணி எங்களோட அட்ரஸ் எல்லாம் போட்டு எல்லாம் அந்த எப்படி சொல்ற ஒரு கொரியல்ல இருந்து ஒரு பெட்டி வரும்னு சொன்னா அப்படி இருக்கும். சில டைப்லாம் ஒட்டி மேல பேப்பர்லாம் ஒட்டி அப்படி பேக்கிங் இருக்கும் தானே, அப்படி ஒரு பேக் கொண்டு ரெடி பண்ணி கடைசி எங்களுக்கு போட்டோ வந்துட்டு சொல்லுவார், நாளைக்கு உங்களோட கதைக்க மாட்டேன், சம்டைம் நாளைக்கு நான் கதைக்க மாட்டேன், ஆனா கொரியர் சர்வீஸ்ல இருந்து, அதாவது ஸ்ரீலங்கா ஏர்போர்ட்ல இருந்து கஸ்டம்ஸ்ல இருந்து உங்களுக்கு கால் வரும், நாளைக்கு வராது நாளண்டைக்கு வரும். அவங்க எதுவும் மேலதிகமான டீட்டெயில்ஸ் எதுவும் கேட்டாங்கன்னு சொன்னால் கதைச்சிட்டு அந்த விஷயங்களை கிளியர் பண்ணுங்க. அவங்க டோர் டு டெலிவரி தான், நீங்கள் போயிட்டு கிளியர் எல்லாம் பண்ணதில்ல, அவங்க டோர் டு டெலிவரி பண்ணிடுவாங்க. ஸோ அவங்களோட கதைச்சி அவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி செய்யுங்க, நான் பார்ப்போம், டைம் இருந்தால் உங்களுக்கு கால் பண்ணுவேன் எப்படி சொல்லிட்டு அவர் போயிடுவார். ரைட். அப்போ நாங்களும் இப்போ என்ன சொல்கிறேன், பெரிய சந்தோஷம், 3 நாள் காய்ச்ச ஒரு நபர் திடீரென்று சொல்லி இவ்வளோ பெரிய கட்டு டாலரை வேற காட்டுரு, ஐஃபோனை காட்டுரு, செயினை காட்டுரு, ஷூவை காட்டுரு, ஷர்ட்டை காட்டுரு, எல்லாம் காட்டுரு. ரைட். இப்போ பார்சலும் போட்டாச்சு. இப்போ அடுத்த நாள் அந்த அண்ணா வேற கதைக்கல. ரைட். அப்போ 2 நாள் 3 நாள் போகுது. ரைட். 4ஆவது நாள் ஒரு கோல் ஒன்று வருது எனக்கு கொழும்புல இருந்து. ரைட். அதுவும் எப்படி வருது, வாட்ஸ்அப் மூலமா வருது. வாட்ஸ்அப் மூலமா எப்படி வருது, வாட்ஸ்அப்பில் அந்த ப்ரொஃபைலில் நாங்கள் ஃபோட்டோ போடுவோம் தானே, அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காகோ சர்வீஸ்ன்னு சொன்னா ஒரு லோகோ ஒன்று இருக்குன்னு தானே, இப்போ நார்மலாவே தெரியும் எல்லாருக்கும் காகோ சர்வீஸ்ண்டா எப்படி லோகோ போடலாம், ஒரு ஃப்ளைட் உண்டு, ஒரு பாக்ஸ் உண்டு, அந்த பாக்ஸை எடுத்துட்டு போற மாதிரி ஒரு வாகனம் உண்டு. அப்ப இது 3 போட்டோவையும் ஒன்றா இணைச்சோம்டா ஒரு காகோ சர்வீஸ் லோகோ ஒன்று ப்ரிப்பேர் ஆயிரும். அப்ப அப்படி ஒரு லோகோ கிரியேட் பண்ணிட்டோ இன்னும் செஞ்சிட்டோ ஒரு பேர் ஒன்று அந்த காகோ சர்வீஸுக்கு வச்சுட்டு வாட்ஸ்அப் மூலமா மெசேஜ் ஒன்று வருது, ஹாய் பிலிப் ஜோயல், என் பேர் பிலிப் ஜோயல், என்ன எல்லாருமே ஸ்கூல்ல பிலிப் ஜோயல் என்று சொல்லி கூப்பிடுவாங்க, வீட்டிலேயோ என் நெருங்கிய நண்பர்களோ என்ன ஜோய் என்று சொல்லி கூப்பிடுவாங்க. இன்றைக்கு தான் இந்த பேரை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். இந்த யூடியூப் நேம் தான் எல்லாரும் தெரிஞ்சுங்க, பேட்டி பாய்ஸ்ன்னு சொல்லி இந்த இருக்கு, பேட்டி பாய்ஸ். ஸோ என் பர்சனல் நேம் ஜோய். என்ன ஸ்கூல்ல பழக்கமான ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிலிப் ஜோயல்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அப்ப நான் அந்த அண்ணாவோட கதைக்குள்ள நான் ஜோய் என்று சொன்னதால நான் பிலிப் ஜோயல் சொன்னேன், ஹாய் பிலிப் ஜோயல் சொல்லி எல்லாம் டைப் பண்ணி உங்களுக்கு இப்படி ஒரு பார்சல் ஒன்று வந்திருக்கு. ஸோ இதை கிளியரன்ஸ் பண்ணணும். இந்த ஐடென்டி கார்டு நம்பருக்குரிய ஆள் நீங்க தானா, இந்த பேருக்குரிய ஆள் நீங்க தானா என்று சொல்லி கேட்குறாங்க. அப்ப நான் என்ன சொல்லுவோம், நம்ம என்ன சொல்லுவோம், ஓம் 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 அம்மாட்ட சரி ஆசைப்பட்டு கிடைச்சிட்டுடா, அப்ப அந்த மனுஷன் பொய் சொல்லல, எல்லாம் சரியா தான் நடக்குதுன்னு சொல்லி நம்ம என்ன சொல்லுவோம், அப்படி சொல்லுவோம். ரைட். ஓகே. அப்ப நானும் அப்படித்தான் சொன்னேன். ரைட். ஐடென்டி கார்டு நம்பர் ஓ என்றுதான், பிலிப் ஜோயல் நீங்களா, ஓ நான் தான் சொல்லி எல்லாம் ஓகே பண்ணி எல்லாம் செஞ்ச பிறகு சரி ஓகே உங்களோட பார்சலை நாங்கள் நாளைக்கு பொரியல் பண்ணிடுவோம். ஸோ ஓகே உங்களோட இதெல்லாம் முடிஞ்சு உங்களோட கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் கேட்டுட்டேன், நீங்கள் பதிலெல்லாம் சொல்லிட்டீங்க, ஸோ எல்லாம் ஓகே நாளைக்கு ஒன்று தாரம் என்று சொல்லிடுவாங்க. சொல்லி எல்லாம் அப்ரூவ் பண்ணி உங்களோட பார்சல் டன் நாங்கள் அனுப்புகிறோம்னு சொல்லி விட்டுருவாங்க. சரி என்று போட்டு அடுத்த நாள்
ஒரு 10 மணி 11 மணிக்கு கால் வரும். கால் வந்து, சார் இந்த டைம்ல உங்களோட கதைக்கலாமா? ஓம் சொல்லுங்க என்று கேட்டா, சார் ஒரு மிஸ்டேக் ஒன்று ஆகி போச்சு. நம்ம எங்களுக்கு டென்ஷன், காசு இருக்கு, கிஃப்ட் இருக்கு, எல்லாம் இருக்கு. அப்ப என்ன ஆச்சு? என்னடா சார் வந்து இந்த இருக்கிற பார்சலை வந்து கிளியர் பண்ணி கஸ்டம்ஸ்லேருந்து எடுக்கிறதுக்கு ஒரு பேமெண்ட் ஒன்று நீங்கள் கட்டணும். ஸோ அந்த காசை வந்து நீங்கள் கட்டுனீங்கன்னு சொன்னால், ஒரு சின்ன ஒரு பேமெண்ட் தான் வருது, அதை நீங்கள் கட்டுனீங்கன்னு சொன்னால் உங்களோட பார்சலை வந்து உடனே கிளியர் பண்ணி உங்களோட வீட்டையே நாங்கள் டோர் டு டோர் டெலிவரி பண்ணிடுவோம் என்று சொல்லுவாங்க. இதுக்கு நடுவில் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு, நான் இந்த ஃப்ளோவாக வந்து இந்த ஆன்லைன் ஸ்கேமிங்கை பற்றி நான் காய்ச்சிட்டு வரக்குள்ள, இது வந்து ஒரு ஆதாரம் வந்து இல்லாம, ஒரு எவிடன்ஸ் இல்லாம, ஒரு விஷயம் இது உண்மையாக நடக்காம இந்த விஷயத்தை பத்தி நான் கதைக்க மாட்டேன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே போல நான் கதைக்கிற 2-3 ஸ்லாங்லேயே நானே உங்களுக்கு தெரியப்படுத்தியிருப்பேன். இது எனக்கு நடந்த ஒரு ஸ்கேமிங் தான். இது எனக்கு நடந்த ஒரு ஸ்கேமிங். இது எப்ப நடந்துச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, கிட்டத்தட்ட இந்த பிரச்சனை எனக்கு நடந்து ஒரு 3 வருஷங்கள் இருக்கும். இப்படி என்ன ஆன்லைன்ல வந்து ஸ்கேம் பண்ணி எனக்கு வந்து கிட்டத்தட்ட 3 வருஷங்கள் வந்து ஆயிட்டு என்ன இப்படிலாம் ஸ்கேம் பண்ணாங்க. ரைட். அப்ப என்கிட்ட வந்து கேட்டாங்க, ஒரு சின்ன ஒரு பேமெண்ட் தான், அப்ப நீங்க பே பண்ணுங்க. அப்ப நான் கேட்டேன் எவ்வளவுன்னு சொல்லி. கிட்டத்தட்ட அவங்க கணக்கு பார்த்து போட்டு, நான் உடனே உங்களுக்கு வாட்ஸ்அப்ல வந்து நான் உங்களுக்கு மெசேஜ் அனுப்புறேன், வாட்ஸ்அப்ல வந்து நான் உங்களுக்கு போடுறேன், நீங்க அதை பார்த்து எங்களோட அக்கௌண்ட்டுக்கு நீங்க டைரக்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம், இல்லைன்னு சொன்னா பேங்க்ல கொண்டு டிபாசிட் பண்ணிட்டு ஸ்லிப் எனக்கு அனுப்புங்க என்று சொல்லியிருந்தாங்க. ரைட், ஓகே ரைட். அப்ப நீங்க எவ்வளவு பேமெண்ட்? அப்ப நான் நினைச்சேன் ஒரு 4000 3000 2000 அப்படி வரும் போல சொல்லி விட்டுட்டு, நான் உங்களோட பேமெண்ட்டை போடுங்க என்று சொல்லி விட்டுட்டு நான் வந்து இருந்துட்டேன். அப்ப அவங்க சொன்னாங்க வாட்ஸ்அப்ல அனுப்புறேன். ரைட், ஓகே. வாட்ஸ்அப்பை பார்த்தா கிட்டத்தட்ட ஸ்ரீலங்கா காசு 25 லட்சம். அந்த இருக்கிற கஸ்டம்ஸை வந்து கிளியர் பண்றதுக்கு 25 லட்சம் ரூபாய் காசு பிஓசி பேங்குக்கு அக்கௌண்ட்டுக்கு உடனடியாக போடுங்க. கிட்டத்தட்ட 2 மணி நேரங்களுக்குள்ள நீங்க இந்த காசை நீங்க எங்களோட அக்கௌண்ட்டுக்கு போடலைன்னு சொன்னா உங்களோட பார்சலை நாங்க கிளியர் பண்ண மாட்டோம். அது அப்படியே கஸ்டம்ஸாலேயே எங்கட இதுக்கே வந்து நாங்க எடுத்துக்கொள்ளுவோம். அதாவது அனுப்புனவருக்கு நாங்க அனுப்ப மாட்டோம், உங்களுக்கும் தர மாட்டோம். ஸோ வந்து அது அப்படியே பிடிபட்டு அப்படியே எடுத்துருவோம் என்று சொல்லியிருந்தாங்க. அப்ப கிட்டத்தட்ட 25 லட்சம் நினைச்சு கூட பார்க்க இயலாது. அப்ப சரின்னு போட்டு எனக்கு அப்ப பிடிபட்டது. எனக்கு சில விஷயங்கள் தெரியும். ஏன்னா எனக்கு டெக்னாலஜி சம்பந்தமாக என்ன கொஞ்சம் ஏமாத்துறதுன்றது கொஞ்சம் கஷ்டம்தான். அப்ப எனக்கு இவர் வந்து இந்த பார்சல் அனுப்புறேர் என்றக்குள்ளேயே நான் சில விஷயங்களை பாவிச்சு, இந்த போட்டோ எல்லாம் வந்து எப்படி அனுப்புறேர் என்று சொல்லி பாவிச்சு, நான் அதுலயே கொஞ்சம் பிடிச்சு கொண்டேன் விஷயங்களை. அப்ப நான் தொங்கல் மட்டும் போவோம், இவர் வந்து என்ன எப்படி ஸ்கேமிங் செய்ய போறேர், எப்படி கடைசியில வந்து இந்த கேமை முடிக்க போறேர், இந்த ட்ரஸ்ட்டை வந்து கடைசியில எப்படி உடைக்க போறேர்ன்றதை பார்க்கறதுக்கு விருப்பத்துல இவர் சொன்னதெல்லாம் நான் வந்து எந்த பக்கம் ஒரு பாதகமும் நடக்காத மாதிரி பார்த்து கொண்டு நானும் ஓம் அப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்க இப்படி அனுப்புங்கன்னு சொல்லி விட்டுட்டேன். ரைட். இப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 25 லட்சம். அப்ப நான் அந்த இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கண்டாக்ட் பண்ணி சொல்லியிருந்தேன், உங்களுக்கு உங்களோட கம்பெனிக்கு வாட்ஸ்அப் நம்பர் தானே இருக்கு. நீங்க ஒரு கம்பெனி, நீங்க ஒரு ஸ்ரீலங்கால இருக்கிற ஒரு கஸ்டம்ஸ் கிளியர் பண்ற ஒரு கம்பெனி, ரைட். அப்ப நான் கூகுள்ல வந்து கஸ்டம் கிளியரன்ஸ் என்று சொல்லி அடிச்சா வேற ஹாட்லைன் நம்பர் வருது. அதே மாதிரி உங்களுக்கு ஹாட்லைன் நம்பர் இல்லையா? இல்ல சார், நாங்க இப்ப ஓப்பன் பண்ணியிருக்கோம், லேண்ட்லைன் நம்பருக்கு அப்ளை பண்ணியிருக்கோம், ஸோ எங்களுக்கு கிடைக்கல. ரைட். அடுத்த விஷயம், உங்களுக்கு நான் பேங்க் அக்கௌண்ட் காசு போடணும்னு சொன்னா உங்களோட பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு எனக்கு போட இயலாது. நீங்க ஒரு கரண்ட் அக்கௌண்ட் தந்தால் அந்த கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு நான் போடுவேன். நீங்க கொரியல் நேம் வந்து உங்களோட வாட்ஸ்அப்ல வந்து மேல நீங்க போட்டிருக்கீங்க தானே, ஏதோ ஒரு பிரைவேட் லிமிடெட் கொரியல் இருக்கு தானே, அந்த பேர்ல அக்கௌண்ட்டை எனக்கு தாங்க, செக் இருக்கணும் அதுக்கு. அந்த கரண்ட் அக்கௌண்ட் இருந்தால் 25 லட்சம் நான் போடுறேன் என்று சொல்லியிருந்தேன். சரியா? அதாவது எனக்கு தெரியும் இது ஒரு ஃபேக், ஒரு ஸ்கேம் உண்டு. பட் வந்து இவங்களை வந்து நான் லாக் பண்றேன் இப்படியான கேள்விகளை கேட்டு. அப்ப அவங்க கடைசியில சூடாய் சொன்னாங்க, சார் நீங்க இப்படிலாம் கூட கேள்வி கேட்டு கொண்டிருக்காங்க, உங்களுக்கு காசு போட விருப்பம்டா போடுங்க 2 ஹவர்ஸுக்குள்ள, அப்படி விருப்பம் இல்லையா விடுங்க சார், நாங்க இதுக்குரிய வேலையை பாக்குறோம்னு சொல்லிட்டு அவங்க கோச்சிட்டு அப்படியே விட்டுட்டாங்க. நான் ஓகே பாய் சொல்லி விட்டுட்டேன். இப்பதான் இந்த நாடகம் முழுமையான முறையில ஸ்கிரிப்டடாக எழுதப்பட்டு வேற லெவலாக உருவாக்கப்பட்டு இப்ப என்ட்ரி யாரு, நம்மட பிளட் பிரதர், ரைட். இப்பதான் சூடு பிடிக்க போகுது இந்த கதை. அப்ப இப்படி பிரச்சனை நடந்த பிறகு வந்து அவர் வந்து வெளிநாட்டுல இருக்கிறவர் இருக்கிறானே, நான் கால் பண்ண மாட்டேன், நான் பிஸி, நான் மீட்டிங் இருக்கு அது இருக்கு இது இருக்குன்னு சொன்னவர் இருக்கிறானே, அவர் கால் பண்றேன்.
ஒரு இவங்க இப்படி பிரச்சனைப்பட்டு ஒரு கொஞ்சம் தலை கால் பண்ணி, தம்பி உங்களுக்கு விசர் பிடிச்சிருக்கோ இங்கிலீஷால. அவ அப்ப நான் கதைக்கிறேன், இல்ல அப்படி இல்ல, என்ன விஷயம் தம்பி, கிட்டத்தட்ட இலங்கை காசு 15 கோடி ரூபா காசு வந்து உனக்கு அனுப்புற அந்த பாக்ஸ்ல வந்து நான் வச்சிருக்கேன். உனக்கு அனுப்புற கிஃப்ட் பாக்ஸ் இருக்கே, நம்ம இந்த கையில வந்து நான் போட்டோ எடுத்து அனுப்புனே டாலர்ஸ், அந்த டாலர் கிட்டத்தட்ட 15 கோடி ரூபா. எத்தனையோ மில்லியன் சொன்னேன், எத்தனையோ மில்லியன் டாலர்ஸ் வந்து என்று சொல்லி எனக்கு சொல்லியாரு. இப்ப எனக்கு ஞாபகம் இல்லை, கிட்டத்தட்ட 3 வருஷம் முன்னால 15 கோடி ரூபா காசு வந்து அந்த பெட்டியில வச்சிருக்கேன்டா விசரா. இப்படிதான் சொல்றேன். அப்ப ஏன் நான் இப்படி சொல்றீங்க? பின்ன என்ன சொல்ற? 25 லட்சம் உனக்கு அவ்வளவுக்கு யார்ட்டையும் கடன் வேண்டி இந்த இருக்கிற பாசல் உனக்கு கிடைக்கலாதா? நீ என்னோட நல்லா பழகிட்டா, நல்ல ஒரு அன்பா பழகிட்டா, பாசமா பழகிட்டாண்டு நான் 15 கோடி ரூபா காசு வந்து அந்த பாக்ஸுக்குள்ள வச்சு, நீ ஆசைப்பட்ட ஐபோன் வச்சு, உனக்கு நகை நட்டு எல்லாம் வேண்டி வச்சு, ரைட், நீ ஒரு 2 கோடி ரூபாய்க்கு வீடை கட்டலாம், 1 கோடி ரூபாய்க்கு BMW கார் வாங்கலாம், நீ லக்ஸரியா இருக்கலாம், ரைட், நீ நல்ல ஒரு புள்ளைய பத்தி கல்யாணம் கட்டலாம், இப்படிலாம் நீ செய்யலாம்னு சொல்லி, நீ நல்லா இருக்கணும், லைஃப்ல நல்லா இருக்கணும்னு சொல்லி நான் உனக்கு இந்த காசை வந்து துச்சமா நினைச்சு உனக்கு நான் இதை வந்து அனுப்பியிருந்தா நீ இந்த பாசல நீ எடுக்காம விடுறியே என்று சொல்ல. அப்ப எனக்கும் கொஞ்சம் மென்டலி அப்செட் ஆயிட்டு, என்னடா அது இவர் சொல்றது ஒருவேளை உண்மையா இருக்குமோ, நம்ம புள்ளையா சந்தேகிக்கிறோமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு ஒரு கொஞ்ச நேரம் யோசிக்கிறேன், ரைட், யோசிச்சு கொண்டே இருக்கிறேன். அப்ப என்ன செய்யலாம்னு சொல்லி யோசிச்சா, பிறகு நான் இவர் அனுப்பின போட்டோஸ் எல்லாம் வந்து கூகுள்ல இந்த விஷயத்த வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், மடியா கேளுங்க. கூகுள்ல ஒரு விஷயம் இருக்கு, ஒரு போட்டோ வந்து உங்களுக்கு யாரும் அனுப்பினால், அதாவது ஒரு சம்பவம், அதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு குண்டு வந்து வெடிச்சிட்டு, இல்லாட்டி ஒரு இடத்துல வந்து ஒரு ஆள் செத்துட்டு, இல்லாட்டி ஒரு இடத்துல நாங்க ஒரு பேயை கண்டுட்டோம் என்று சொல்லி யாரும் போட்டோ எடுத்து உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ எப்படியோ உங்களுக்கு அனுப்பியிருந்தால், அது வந்து உண்மையான நியூஸா என்று சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு இதை சைட்ல போட்டு வரோம் பாருங்க. கூகுள்ல ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்கு. அதாவது கூகுள்ல வந்து நீங்க போயிட்டு என்ன செய்யலாம்னு சொன்னா, இமேஜ் சர்ச்ன்னு சொல்லி அதை வந்து சர்ச் பண்ணலாம். சர்ச் பண்ணி நீங்க மொபைல் போன்ல வந்து பாப்பீங்கன்னு சொன்னா, செட்டிங்ல போயிட்டு, இப்போ ஐபோனை பொறுத்தவரையில செட்டிங்ல போயிட்டு சஃபாரிக்குள்ள போயிட்டு ரிக்வெஸ்ட் டு டெஸ்க்டாப் நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா, அந்த லேப்டாப்ல கம்ப்யூட்டர்ல பாக்குற மாதிரி ஸ்கிரீன் வந்து வந்துடும். அதுக்கு பிறகு நீங்க இமேஜ் சர்ச்ன்னு சொல்லி கொடுத்து அவங்க வாட்ஸ்அப் மூலம் அனுப்பின போட்டோவை நீங்க வந்து அந்த இருக்கிற சர்ச்சில் அப்லோட் பண்ணி சர்ச் பண்ணக்குள்ள வந்து அந்த போட்டோ ஒருவேளை கூகுள்ல டவுன்லோட் பண்ணப்பட்டிருந்தால் அதை வந்து காட்டும், இது எப்ப வந்து எடுத்த போட்டோ, இது யாரு எந்த நாட்டுல அப்லோட் ஆயிருக்கு. இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்றேனே, ரைட், இப்ப எனக்கு ஒரு பட்டர்ஃப்ளைட போட்டோ ஒன்று வேணும் என்று சொன்னா, நான் போயிட்டு போன்ல போயிட்டு பட்டர்ஃப்ளை போட்டோ எடுக்க போறது இல்லையே. இப்ப நான் என்ன செய்யணும், கூகுள்ல போயிட்டு பட்டர்ஃப்ளை HD போட்டோ இல்லாட்டி பட்டர்ஃப்ளை போட்டோன்னு சொல்லி அடிச்சா பட்டர்ஃப்ளை போட்டோ வரப்போகுது. அதை எடுத்து நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறேன், ரைட். இதே இது வந்து நான் உண்மையாகவே பட்டர்ஃப்ளைட போட்டோ எடுக்கணும்னு சொன்னா, இந்த போனை எடுத்துட்டு போயிட்டு கேமரா எடுத்துட்டு போயிட்டு ஒரு பட்டர்ஃப்ளையை பார்த்து போட்டோ எடுத்து அனுப்புறது. ஆனா நான் உண்மையா எடுக்கிற போட்டோவா இருக்கும்னு சொன்னா, நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணா அது வந்து காட்டாது, இது எங்க இருந்து எடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி காட்டாது. அப்ப நான் வந்து ஒரு கூகுள் பிளாட்ஃபார்ம்ல இருந்து தான் போட்டோஸ் எப்படியும் டவுன்லோட் பண்ணுவேன், இல்லாட்டி வேற ஒரு இன்டர்நெட் மூலமா இருந்து தான் டவுன்லோட் பண்ணுவேன். அப்படி டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு அனுப்புனா இப்படி இந்த விஷயம் மூலமாக வந்து நீங்க கண்டுபிடிக்கலாம் இது டவுன்லோட் போட்டோ. வேற ஒரு பிரச்சனையை, அதாவது வேற ஒரு ஐபோன் போட்டோவை இல்லாட்டி வேற ஒரு கடையில இருக்கிற ஒரு ஐபோன் கையில இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ எடுத்து அவர் ப்ராடக்ட் மாதிரி எனக்கு அனுப்புறேன்றதை கண்டுபிடிக்கலாம். அப்ப எனக்கு அந்த அறிவு இருந்தது. ஏன்னு சொன்னா, நான் வந்து டிப்ளமா கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கிறேன், நம்மட உளவியல் ஆலோசனை என்று சொல்லுவாங்க, கவுன்சிலிங்ல டிப்ளமா வந்து முடிச்சிருக்கேன். அப்ப அதுல முடிக்கக்குள்ள இந்த ஆன்லைன் மூலமா எப்படி ஸ்கேமிங் நடக்குது, இந்த ஆன்லைன் மூலமா எங்களை எப்படி ஏமாத்துறாங்க, தற்கொலைகள் எப்படி உருவாகுது, தற்கொலைகளிலிருந்து நாங்க எப்படி காப்பாற்றப்படுற, எங்களுக்கு வர பேட் கமெண்ட்ஸ்ல இருந்து நாங்க எப்படி எங்களை காப்பாத்தி கொள்ற, இப்படின்னு சொல்லி ஒரு பயிற்சி பெற்ற ஒரு ஆன்லைன் இல்ல, ஒரு நேரடி பரிச்சு ஒரு நேரடி ஒரு கோர்ஸ் ஒன்றுக்கு போய் நான் வந்து ஒவ்வொரு சனி ஞாயிறும் படிச்சிருந்தேன். நான் படிச்சு அதுல சர்டிபிகேட் எல்லாமே இருக்கு, உளவியல் ஆலோசனை சொல்லி கவுன்சிலிங் சம்பந்தப்பட்ட ஒரு கோர்ஸ். அப்ப அதுல வந்து போன அதுக்கு அந்த கோர்ஸை வந்து நான் முடிச்சதுக்கு பிறகு எனக்கு நிறைய விஷயங்கள்ல வந்து ஒரு தெளிவு கிடைச்சிச்சு. முதல் வந்து எல்லாரையும் நம்பிடுவேன், முதல்ல வந்து எல்லாரையும் வந்து யாரு வந்து கழிச்சாலும் இவங்க தான் நமக்குன்னு சொல்லி நம்பிடுவேன். அப்ப
இந்த அண்ணா இப்படி சொல்லி காசை போட சொல்லிட்டு அப்ப நானும் காசு போடுறதுக்கு ரெடி ஆயிட்டு பிறகு நான் யோசிச்சு அவர் அனுப்பின போட்டோஸ் எல்லாத்தையும் கூகுள் மூலமா சர்ச் பண்ணி பார்த்தா வெளிநாட்டுல வேற ஒரு ஒரு கடையில ஒரு ஷாப்ல வந்து இருக்கிற அவங்களோட இந்த ஓனர் கையில வச்சு எடுத்துருக்கிற போட்டோஸ் வேற போட்டோஸ் எல்லாம் இவர் டவுன்லோட் பண்ணி எனக்கு அனுப்பிடுங்க. ஸோ வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு இந்த விஷயத்த சொல்லி அவர்கிட்ட கால் பண்ணி கதைக்க போவேன். அவர் எனக்கு எனக்கு பச்சை தூசணத்தால கதைக்க தொடங்கிட்டு. ஸோ வந்து நான் சரி ஓகே நான் ஒன்றும் கதைக்கல தேங்க்யூன்னு சொல்லிட்டு பிளாக் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு அந்த இடத்துல 25 லட்சம் ரூபா காசு என்ன சொல்ற காப்பாற்றப்பட்டுச்சு. நான் ஏமாந்து போகல. ரைட். அப்ப இப்படி பிரச்சனை எல்லாம் நடந்ததுக்கு பிறகு நான் இந்த பிரச்சனையை மம்மிட்ட சொல்லியிருந்தேன். மாமி எனக்கு இப்படி நடந்துருந்துச்சு, இப்படி நடந்துருச்சு சொல்லி சொன்னேன். மகன் அப்படியா மகன் கவனம்னு சொல்லி விட்டுட்டாங்க. இது எங்கட அம்மா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு என்ஜிஓ ஒன்றுல ஒர்க் பண்றாங்க. ரைட். அப்ப என்ஜிஓ ஒன்றுல ஒர்க் பண்ணக்குள்ள எங்கட அம்மாவோட ஃப்ரெண்ட்ற மகளுக்கு இதே மாதிரியே எனக்கு ஏமாத்தின மாதிரியே ஒரு ஏமாற்றம் ஒண்ணு நடந்திருக்கு. அவங்களோட மகளுக்கு வந்து மெசேஞ்சர்ல ஒருத்தர் மெசேஜ் பண்ணி இப்படி என்னோட கதைக்கிற மாதிரி கன்வெகேஷன் எல்லாம் முடிஞ்சு அதே பிறகு சொல்லியிருக்கான் உனக்கு இப்படி இந்த சாமான் அனுப்புறேன் என்று சொல்லி அதுக்கு பிறகு எனக்கு நடந்த மாதிரியே அவனுக்கு வந்து அவளுக்கு கோல் வந்திருக்கு, நீ இந்த பார்சலை கிளியர் பண்ணணும்னு சொன்னா நீ காசு வந்து கட்டு அப்படின்னு சொல்லி கோல் கொண்டு வர இவளை அவங்களோட அம்மாட்ட சொல்லி அவங்களோட அம்மாட்ட தாலி கொடியெல்லாம் ஈடு வச்சு காசு தூக்கி போட்டுட்டாங்க. இப்ப அந்த குடும்பம் சரியா கஷ்டப்படுறாங்க. எனக்கு எனக்கு இந்த பிரச்சனை நடந்து முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு கிழமையால அந்த பிள்ளைக்கு இதே பிரச்சனை நடக்குது. அப்ப நான் இந்த பிரச்சனை ஒரு பழைய பிரச்சனையாக இருந்தாலும் இப்ப இந்த பிரச்சனை ஒரு புது வகையாக ஒரு என்ன சொல்ற ஒரு பழைய மனுஷன் ஒரு புது உடுப்பெல்லாம் போட்டு மேக்கப் எல்லாம் பண்ணி தாடி கட்டலாம் வச்சு ஒரு வளர்ந்து வந்து அப்படி இருக்கும். அது மாதிரி இப்ப இந்த எனக்கு 3 வருஷத்துக்கு முதல் நடந்த இந்த ஸ்கேமிங் இப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு புது வகையாக இப்பத்த பீப்புளுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஸ்கேமிங் உருவாகுது. அது எப்படி உருவாகுதுன்னு சொன்னா சைட்ல போட்டோ ஒன்று போட்டு விடுறேன் பாருங்க. இந்த போட்டோ நீங்க வழியா பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். இந்த போட்டோல பாருங்க டராஸ் கம்பெனி. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் டராஸ் கம்பெனின்னு சொன்னா பெரிய ஒரு கம்பெனி. என்ன எல்லாருமே ஆன்லைன்ல வந்து எல்லாமே ஆர்டர் பண்ணுவோம். அப்ப இந்த டராஸ் கம்பெனில சாம்சங் S26 அல்ட்ரான்றது எவ்வளவு பெரிய போன், எவ்வளவு விலை, அதுல விலை ஸ்ரீலங்கா காசு கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய்க்கிட்ட சாம்சங் S26 X25 வந்து போகும். சரி, எவ்வளவு பெரிய போன் அது. அந்த போனை வந்து வெறும் 899 ரூபா, வெறும் 600 ரூபா, வெறும் 1500 ரூபா, வெறும் 2000 ரூபாய்க்கு கொடுக்க போறாங்களாம்னு சொல்லி போஸ்ட் போட்டிருக்காங்க. அப்ப அது கீழே பாத்தீங்கன்னா சைனிங் பட்டன் இருக்கு. சைனிங் பட்டன் அமர்த்தி உள்ளுக்குள்ள போனோடனே ரைட் கங்க்ராச்சுலேஷன் நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க, உங்களோட வீட்டு அட்ரஸ் எல்லாம் சொல்லுங்கன்னு சொல்லி அதுலயே கேட்குது எல்லாம் சொல்லி எல்லாம் முடிய அந்த 600 ரூபாவை நீங்க இப்ப பே பண்ணணும்னு சொல்லி அதுலயே பேங்க் அக்கௌண்ட் நம்பர் எல்லாம் கேட்கறாங்க, ஏடிஎம் கார்டு நம்பர் எல்லாம் கேட்கறாங்க. எங்களோட பேங்க் விசா கார்டு இருக்கு தானே நாங்க பர்ச்சேஸ் பண்ற கார்டு, அதெல்லாம் கேட்கறாங்க. அதெல்லாம் கொடுத்தோடனே உடனே காசு விட்டுது. அதுக்கு பிறகு ஆட்கள் இல்லை. இந்த ஆன்லைன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இப்படியான பிரச்சனை எல்லாம் கொண்டு போயிட்டு போலீஸ்ல கேஸும் கொடுக்க இயலாது. கேஸ் கொடுத்தா முதலாவது கேட்கிற கேள்வி போலீஸ்காரன் படிச்சிருக்கியா, உனக்கு அறிவு இருக்கா முதல் என்றுதான் கேட்பான். ஏன்னா அவனாலையும் கண்டுபிடிக்கல. ஏன்னா ஆன்லைன் மூலமாக செய்யற கள்ள விளையாட்டுகள். அப்ப இப்படியான விளையாட்டுகள் இப்படியான ஃபேக் விஷயங்கள் இருக்கு என்றதை வந்து தெளிவுபடுத்தணும். எனக்கு 3 வருஷத்துக்கு முதல் நடந்த பிரச்சனை இப்படி ஒரு பிரச்சனையாக இப்ப உருவாகி பேஸ்புக் மூலமாக இப்படி வந்து கொண்டிருக்கு. அப்ப அதை பார்த்தோன்னே எனக்கு இன்னைக்கு சரியான ஒரு அப்செட். அதனாலதான் இந்த வீடியோ நான் இப்ப கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு யாரும் வீட்டுல சின்ன பிள்ளைகள் இல்லாட்டி உங்களோட சொந்தக்காராக்கள் இல்லாட்டி இந்த ஆன்லைன்ல பேஸ்புக்ல கூடுதலா இருக்கிறார்கள், இந்த ஆன்லைன்ல இருக்கிறார்கள் யாராவது இருப்பீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை கட்டாயம் அனுப்புங்க. இது ஒரு கட்டாயம் ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக இருக்கும். ஓகே. அப்ப வெளியால வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சரியான வெயிலா இருக்கு. அப்ப நீ முகம் எல்லாம் வந்து வேர்த்து போயிட்டு நான் வீட்டுக்குள்ள வந்துட்டு தான் இந்த வீடியோ செய்யறேன். இந்த வீடியோ கிளியரா இருக்குமோ தெரியல. ஸோ வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளுங்க. அப்ப இப்படி வந்து இந்த பிரச்சனை வந்து இந்த ஸ்கேமிங் பிரச்சனை வந்து இப்படி நடக்குது. ஸோ வந்து யார் யாருக்கு இந்த வீடியோஸை வந்து அனுப்புறதுக்கு நீங்க உங்களுக்கு விருப்பமோ, யார் யாருக்கு இந்த வீடியோவை தெளிவுபடுத்துற விருப்பமோ அவங்களுக்கு இந்த வீடியோ அனுப்பி தெளிவுபடுத்துங்க. ஏன்னா நம்மள தமிழர்கள் நம்மள மக்கள் வந்து இப்படியான விதங்கள்ல வந்து ஏமாந்து போகக்கூடாது என்றதுதான் என்ற நோக்கம். அடுத்தது இந்த வீடியோ பார்க்கறதுனால ஒரு ஆளோ 2 பேருக்கோ இந்த வீடியோ பிரயோசனமாக இருக்கும். சில பேருக்கு இந்த வீடியோ இல்ல நான் சொன்ன விஷயங்கள் ஒரு புது விஷயமா இருக்கும்.
ஸோ இந்த வீடியோ ஒரு பிரயோசனமான வீடியோவா இருக்கணும், ஒரு விழிப்புணர்வான ஒரு வீடியோவா இருக்கணும்ன்றதுக்காக தான் இந்த இவ்வளவு விஷயங்களையும் சொல்லியிருந்தேன் நான். நீங்க இப்ப யோசிச்சிருப்பீங்க, கடைசி மட்டும் என்னடா என்னை ஏமாற்றிய காதலியின் கதையை வந்து இவன் வந்து சொல்லலையே, அப்படியே இந்த மத்தாக்கள் செய்யற மாதிரி தம்ப்லைனை போட்டுட்டு தம்ப்லைனை கிளிக் பண்ணி வந்து நாங்க ஜோய ஒரு காதலி ஏமாத்தி போட்டாம்னு சொல்லி, அப்ப அந்த விஷயத்த சொல்லாம மத்த எல்லா விஷயத்தையும் சொல்றானே என்று சொல்லி நீங்க நினைப்பீங்க. கட்டாயம் அந்த விஷயத்தையும் நான் இப்ப உங்களுக்கு சொல்லத்தான் போறேன். ரைட்? இந்த வீடியோல சொல்ல போறேன். ஸோ அப்படியே வெயிட் பண்ணுங்க. என்னன்னு சொன்னா, என்ன ஏமாத்திய இந்த காதலி, என்ன ஒரு காதலி, என்ன ஒரு பொம்பளை, ஒரு லவ்வர், நான் லவ் பண்ண ஒரு காதலி என்ன ஏமாத்துனாங்க. அது எப்படி ஏமாத்துனாங்க என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த இருக்கிற கேட்டகரியும், இந்த இருக்கிற கேட்டகரியும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த ஆன்லைன் ஸ்கேமிங் என்ற இதுக்குள்ள தான் இந்த இருக்கிற கேட்டகரியும் வந்து வரும். ரைட்? இப்ப நான் அந்த முன்னுக்கு சொன்னேன் தானே, இந்த ஆன்லைன் ஸ்கேமிங் என்று. அதே கேட்டகரிக்குள்ள தான் இதுவும் வரும். எப்படின்னு சொன்னா, நான் வந்து இதுவும் ஒரு 3 வருஷத்துக்கு முதல் நடந்த ஒரு கதையை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். ரைட்? நான் வந்து இப்படி இந்த Facebookல இப்படி இருக்கக்குள்ள, எனக்கு வந்து ஏஞ்சலினா என்று சொல்லி ஒரு Facebook ஐடியில இருந்து ப்ரொஃபைல் போடாத ஒரு பிக்சர் மூலமா இன்னும் வந்து ஒரு ஒரு ஐடியில இருந்து ஹாய் என்று போட்டிருந்தாங்க. அப்ப அந்த டைம் நானும் வந்து ஹாய் என்று சொல்லி போட்டு மெசேஜ் பண்ணி நாங்க வந்து கழிச்சு கொண்டு இருந்தோம். அப்ப அவ வந்து கதைப்பா. அப்ப நான் என்ன கழிச்சாலும் நான் சொல்லுவேன். அவ தான் ஃபர்ஸ்டா ப்ரொபோஸ் பண்ணது அந்த மெசஞ்சர் மூலமாக. அப்ப நான் என்ன கழிச்சாலும் நான் சொல்ற ஒரே ஒரு வேர்ட் வந்து எல்லாம் சரி. நாங்க முதல் நேர்ல பார்ப்போம், நேர்ல மீட் பண்ணுவோம், நேர்ல மீட் பண்ணி பார்ப்போம். அதுக்கு பிறகு எங்கட வீட்டையும் பிடிச்சிருந்தா உங்களோட வீட்டையும் பிடிச்சிருந்தால் நாங்கள் லவ் பண்ணி அதுக்கு பிறகு கல்யாணம் முடிப்போம் என்றதை நான் சொல்லியிருந்தேன். அப்ப அவங்க வந்து அந்த நேர்ல பார்க்கணும் என்ற அந்த விஷயத்துக்கு இடம் கொடுக்கல. ஆனா உண்மையாவே ஒரு பொம்பளை தான். எப்படின்னு சொன்னா மெசஞ்சர்ல வாய்ஸ் ரெக்கார்ட் மட்டும் வரும். மற்றபடி என்ன சொல்ற போட்டோ, அவங்களோட போட்டோன்னு சொல்லி அனுப்பியிருந்தாங்க. வீடியோ கால் எல்லாம் கதைக்கிறது இல்லை. இப்ப உதாரணத்துக்கு சொல்ல போனா இதை வந்து இனி வெட்டி போட்டு இதெல்லாம் செய்வாங்க. இப்ப நாங்க யாரும் லவ் பண்றோம்னா ஒரு வீடியோ காலாக கதைப்பேன். அப்ப நான் எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ வந்து நாங்க வீடியோ கால் எல்லாம் கதைக்கல. அப்ப இந்த மெசேஜும் வாய்ஸ் ரெக்கார்டும் தான் வந்து கொண்டிருக்கு. அந்த வாய்ஸ் ரெக்கார்டு தான் ஒரு பொம்பளை பிள்ளை என்ற ஒரு ப்ரூஃப். அப்ப இப்படி போய் கொண்டிருக்குள்ள இவ வந்து கூடுதலா வந்து இந்த ஆண்டவரை பத்தி வந்து கதைக்கிறது. ரைட்? ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் இப்படி செய்வார், அப்படி செய்வார்ன்னு சொல்லி கதைக்கிறார். அப்ப நான் வந்து எனக்கு கூடுதலா நானும் ஒரு கிறிஸ்டியன் என்றனால ஆண்டவரை பத்தி இவ வந்து கதைக்கிறாவே, ஒரு தேவனுடைய புள்ளை நம்மளை ஏமாத்த மாட்டா சொல்லி இவட்ட இந்த கதையில கேட்கறதுக்காக நானும் கொஞ்ச நாள் காய்ச்சி கொண்டிருந்தேன். ரைட்? இப்படியே காய்ச்சி கொண்டிருக்குள்ள ஒரு கூட நாள் இல்ல, லவ்ன்றா ஒரு கூட நாள் இல்ல, ஒரு 15 நாள் இருக்கு. 16வது நாள் வந்து கொரோனா லாக்டவுன் வந்து போடுறாங்க. ரைட்? அப்ப லாக்டவுன் போட்டுட்டாங்க, வேற எல்லாரும் வீட்டுக்குள்ள. அப்ப இப்படி இருக்குள்ள இவட போன் மெசஞ்சர்ல இருந்து ஹாய் அண்ணா என்று சொல்லி ஒரு மெசேஜ் ஒரு நாள் வருது. 2 நாள் இவ கதைக்கல. அப்ப இவ வந்து என்ன சொல்லியிருந்தா, காய்ச்சல், நான் வந்து பிறகு வந்து நான் உங்களோட கதைக்கணும்னு சொல்லி 2 நாள் கதைக்கல. அப்ப எனக்கு சரியான கவலை. கால் பண்ணா இவட நார்மல் நம்பர் கூட என்கிட்ட இல்ல, Facebook ஐடி மட்டும் தான் இருந்தது. ஆன்லைன்ல தான் இவட நான் கதைக்கணும். அப்ப சொல்லியிருந்தா சிம் இல்லன்ட்டு நான் வைஃபை மூலமா தான் போன் பாவிக்கிறேன். ரைட்? ஓகே. அப்ப ஒரு 2, 3 நாள்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, ஹாய் அண்ணான்னு சொல்லி மெசேஜ்ல மெசேஜ் ஒன்று வருது. அப்ப நான் ஹாய் எப்படி இருக்கிறீங்க? என்ன விளக்கம் கூட நான் கதைக்கலன்னு சொல்லியிருக்கேன். சாரி அண்ணா, நான் வந்து ஏஞ்சலினா கதைக்கல. நான் வந்து நர்ஸ் கதைக்கிறேன். நர்ஸா? என்னடா அது? நர்ஸ்ன்றாங்க. என்ன கரைச்சல்றா அது? எங்க அவள்? அவளை வந்து கொரோனான்னு சொல்லி கோவிட்ன்னு சொல்லி நாங்க இவளை கொண்டு போயிட்டு மான்தீவா அந்த அந்த தனிமைப்படுத்த மட்டக்களப்புல ஒரு மான்தீவுன்ற அந்த இடத்துல வந்து அந்த கொரோனா கோவிடால வந்த ஆட்கள் எல்லாம் கொண்டு போய் தனிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க. அப்ப இவைய நாங்க கொண்டு போய் தனிமைப்படுத்தி வச்சிருக்கிறோம். இவ எந்த நேரம் பார்த்தா ஜோய் 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 நானங்கிறா. இவன் நிறைய சாப்பாடு சாமான் வந்து கேட்கிறா. ரைட்? அப்ப இவன் நிறைய சாப்பாடு சாமான் கேட்டுக்கொண்டிருக்கா. அதுகளை வாங்கி கொடுக்கணும். அதுகளை வாங்கி கொடுக்கறதுக்கு எங்களுக்கு அதுக்குரிய ரைட்ஸ் இல்லை. அதாவது எப்படி சொல்றேன், எங்கட கவர்மெண்ட் காசு எடுத்து அவைக்கு அந்த சாமான்லாம் வாங்கி கொடுக்க இயலாது. ஸோ வந்து நீங்க விரும்பினால் உங்களோட லவ் ராணி நீங்க எனக்கு கல்யாணம் கட்டுப்பீங்க. ஸோ வந்து நீங்க விரும்பினால் எங்கட கொண்டு காசு போட்டா அவ வந்து நிறைய சாக்லேட்ஸ் கேட்கிறா, அவ பிறகு வந்து நிறைய சாப்பாடு கேட்கிறா. இங்கே சாப்பாடு வந்து ஒத்துக்கொள்ளுது இல்லை. ஸோ அதுல நாங்க வந்து அவைக்கு வாங்கி கொடுப்போம். நீங்க வந்து காசு அனுப்புவீங்களா
அப்ப அப்ப நான் கேட்டிருந்தேன் எவ்வளவு அனுப்பணும், இல்ல உங்களுக்கு தெரியும் தானே நீங்க எவ்வளவுனாலும் அனுப்புங்க. அப்ப நான் சொன்னேன் ரைட் ஓகே, நான் இது வரைக்கும் அவளை நேர்ல கூட பார்த்தது இல்லை, வாய்ஸ் ரெக்கார்ட் தான் அனுப்புறவன். ஸோ வந்து அவையே வீடியோ கால் எடுத்து முகத்தை காட்டிட்டு வைக்க சொல்லுங்க. அப்ப அவங்க சொன்னாங்க இல்ல அவ வீடியோ கால் கதைக்கிற அளவுல இல்ல, ஏன்டா கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் வந்து அவைக்கு சேலைன் போட்டு அவைய பெட்ல வந்து வச்சிருக்கு, சுயநினைவு இல்லாம இருக்கிறாங்க. அப்ப நான் சொன்னேன் கதைக்கலாடி நீங்க வீடியோ கால்ல காட்டுங்க, இல்ல வீடியோ கால்ல காட்டல. அப்ப நான் சொன்னேன் சரி போட்டோ சரி எடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்ப எனக்கு ஒரு போட்டோ ஒன்று வருது, பார்த்தா உடம்பு ஃபுல்லா வந்து போத்தி கோவிட் மாதிரி போத்தி பெட்ல படுத்திருக்காங்க, தலெல்லாம் போத்தி கவர்ல இருக்கு. அப்ப எனக்கு தெரியும் தானே திறமை நமக்கு இந்த ஆன்லைன் ஸ்கேமிங் ஒன்று நடந்தானே. ரைட் ஓகே, அப்ப அது அந்த போட்டோவை நான் எடுத்து நான் இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆன்லைன்ல போயிட்டு அந்த போட்டோவை நான் வந்து கூகுள் இமேஜ் சர்ச்ல வந்து போட்டு சர்ச் பண்ணேன். அப்ப இமேஜ் சர்ச்ல வந்து போட்டு சர்ச் பண்ணா வந்து எனக்கு உடனே வருது இவங்க அந்த போட்டோவை ஆன்லைன்ல இருந்து டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. எத்தனையோ வருஷத்துக்கு முதல் உக்ரைன்ல நடந்த ஒரு ஒரு யுத்தம், ரைட்? உக்ரைன்ல நடந்த ஒரு யுத்தத்துல எடுக்கப்பட்ட ஒரு போட்டோ, அதாவது ஒரு பேஷண்ட் வந்து ஒரு பெட்ல வந்து படுத்திருக்கிற மாதிரி ஒரு போட்டோ, அதை ஃபுல்லா கவர் பண்ணி இருக்கிற மாதிரி முகம் தெரியாத மாதிரி போட்டோ, இவங்க அதை டவுன்லோட் பண்ணி எனக்கு மெசஞ்சர் மூலமா அனுப்பி என்னட்ட ஒரு 5000 10,000 காசை வந்து ஸ்கேம் பண்ணி என்னட்ட இருந்து பெற்றுக்கொள்ளுவோம் என்று இந்த காதல் என்ற முறையில வந்து எப்படி காசை பறிக்க பார்த்துருக்காங்கன்றது வழியா பாருங்க. இதுல இருக்கிற பெரிய பகுதின்னு சொன்னா என்கிட்ட அவ்வளவு பெரிய காசும் இல்லை, என்கிட்ட இருக்கிற காசு வந்து ஒரு 5000 10,000 ரூபாய் தான் இருக்கும். அந்த காசையும் வந்து விடாம எப்படி இதை சீட் பண்ணி இந்த காசை தூக்கணும் என்று சொல்லி இவங்க ட்ரை பண்ணியிருக்கிறாங்க என்ற விஷயத்தையும் வடிவா பாருங்க. இதே போல வந்து இன்னொரு விஷயமும் இருக்கு. சில பேர் ஒன் பண்ணி கால் பண்ணிட்டு உங்கள்கிட்ட கேட்பாங்க நீங்க யாரு கேட்கிறீங்க, உங்களோட பேர் என்ன, நீங்க எந்த ஊர், இதெல்லாம் தெரியாமலா நீங்க கால் பண்ணீங்க? சில பேர் கால் பண்ணி சொல்லுவாங்க நாங்க பேங்க்ல இருந்து கால் பண்ணியிருக்கிறோம், உங்களுக்கு ஒரு லொத்தர் விழுந்திருக்கு, உங்களுக்கு ஒரு கிஃப்ட் விழுந்திருக்கு, உங்களோட பேரை கொஞ்சம் சொல்லுவீங்களா? உங்களுக்கு எந்த பேர் தெரியாம தானே நீங்க எனக்கு கால் பண்ணி லொத்தர் விழுந்திருக்கு கதையெல்லாம் சொல்றீங்க. அதாவது எந்த பேர் அவங்களுக்கு தேவை, என் ஐடென்டி கார்டு நம்பர் அவங்களுக்கு தேவை. நான் யார் என்ற டீட்டெயில் எடுக்கிறதுக்காக இப்படி ஒரு விஷயத்த சொல்லி எடுக்கலாம் என்றது அவங்களோட ஒரு ஸ்கேமிங், ரைட்? அப்ப இந்த இப்படியான விஷயங்கள்ல இருந்து நீங்களும் வெளியில வரணும். இப்படியான விஷயங்கள்ல நிறைய பேர் ஏமாற்றப்படுறாங்க. இப்படியான விஷயத்தால வந்து நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. நிறைய பேர் இப்ப நேத்து இல்ல சாரி, ஒரு 4 டேஸ்க்கு முதல் டிக்டாக்ல ஒரு கேர்ள் ஒரு ஆள் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தான்னா, டிக்டாக்ல வந்து ஒரு ஆள் வந்து ஒரு ஐடி மூலமா ஐபோன் வந்து விற்கிறாங்களாம் ஆன்லைன் மூலமாக. அப்ப ஐபோன் 8 வந்து 8500 9,500 தாரம், இன்ஸ்டால்மெண்ட் ஸ்கீமுக்கு தாரம், அதுல உண்மையான விலை வந்து 25,000 நீங்க 8,500 கட்டி எடுக்கலாம் என்று சொல்லி ட்ரிங்கோல இருந்து ஒரு ஆள் வந்து டிபாசிட் பண்ண சொன்னாங்க காசு. அப்ப இவன் வந்து ஒரு ஹாஸ்டல்ல படிக்கிற ஒரு புள்ள, நான் வந்து இந்த ஃபுட் டெலிவரி இதெல்லாம் செய்யறதுனால என்ன அவைக்கு தெரியும். அப்ப ஹாஸ்டல்ல படிக்கிற ஒரு புள்ள, அப்ப அண்ணா நான் நம்பி என்ன அந்த எனக்கு இருக்கிற சாப்பாடு காசெல்லாம் நான் சேர்த்து அந்த இருக்கிற அவங்களுக்கு காசு போட்டு இப்ப 1 மாசத்துக்கிட்ட ஆயிட்டு இன்னும் எனக்கு எந்த பதிலும் இல்லை. அவங்க என்ன பிளாக் பண்ணிட்டு போயிட்டாங்க, எனக்கு போனும் இல்லை ஒன்றும் இல்லை. நான் சொன்னேன் உங்களுக்குன்னா பைத்தியமா, ஏன் நம்பி காசு போட்டீங்க? அப்ப இப்படியான விஷயங்கள் இருக்கு. இப்ப ஒரு ஆள் வந்து காசு போடுறேன்னு ஒரு ஆள் வந்து காசு போடுங்கன்னு சொன்னாலோ, இல்லாட்டி ஒரு விஷயத்த உங்களுக்கு ஒரு பெருமதியான ஒரு விஷயத்த வந்து ஒரு விலை குறைவா உங்களுக்கு தாரண்டாலோ, இல்லாட்டி இந்த ஆன்லைன்ல கூடுதலாக உங்களோட பிள்ளைகள் இருக்கிறாங்க, போன்ல தான் 24 மணி நேரம் இருக்கிறாங்க என்றாலோ அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வந்து கட்டாயம் ஏற்படுத்துங்க. ஏன்னு சொன்னா எல்லா விஷயத்திலும் இப்ப ஒரு குளத்தை நாங்க எடுத்துக்கொண்டோம்னா அந்த குளத்துல நாங்க குளிக்கலாமே, ஆனா அந்த குளத்துக்குள்ள முதல்ல இருக்கும் என்றதை வந்து அறிஞ்சு குளிக்கிறவன் தான் அந்த குளத்துல இருந்து தப்புவான், ரைட்? அதே போல வந்து குளத்துல இறங்குறண்டா நீச்சல் தெரிஞ்சிருக்கணும், முதல்ல வந்தா என்ன செய்யணும்னு தெரிஞ்சிருக்கணும், இப்படியான விஷயங்கள் தெரிஞ்சாதான் தப்புவான். அப்படி தெரிஞ்சாலும் அவனால சில டைம் தப்பு இயலாம போயிடுமே. அப்ப இப்படி இருக்கிறதுனால இந்த சோசியல் மீடியா யூஸ் பண்றவங்க எல்லாரையும் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ சொல்லுங்க, இந்த வீடியோ காட்டுங்க. என்ன நான் எப்படியும் பொய் சொல்ற ஒரு மனுஷன் இல்லை, நான் நடந்த விஷயங்கள் ஆதாரங்களோட அதுவும் எனக்கு நடந்த விஷயங்களை தான் உங்களுக்கு நான் சொல்றேன். இந்த விஷயம் உங்களுக்கு நிச்சயமா பிரயோஜனமா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதோட வந்து இந்த வீடியோவை இதோட
முடிச்சு கொள்றேன். ரைட், நான் நிறைய காய்ச்சி டயர்ட் ஆகிட்டேன். இவ்வளவு தூரம் இந்த வீடியோ நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. உங்களுக்கு இது ஒரு பிரயோசனமா இருந்திருக்குன்னு நம்புறேன். தொடர்ந்து பயணிப்போம். அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய வீடியோ போடுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன். அதே போல் வந்து இந்த ஹெல்பிங் வீடியோன்றதுக்கு உடுப்பு கொஞ்சம் எனக்கு வந்திருக்கு. ஸோ அந்த உடுப்பு எடுத்துட்டு கொண்டு போய் கஷ்டப்பட்ட ஆளுகளுக்கு கொடுக்கணும். அந்த கஷ்டப்பட்ட ஆளுகளுக்கு கொடுக்குற வீடியோ நான் கட்டாயம் போடுவேன். அதோட வந்து எனக்கு இப்போ போறதுக்கு கொஞ்சம் டைம் இல்லாமல் இருக்கு. இந்த எலெக்ஷன் டைம்னால இன்றைக்கும் நாளைக்கும் கொஞ்சம் வெளியால போறது கொஞ்சம் பிரச்சனை தான். ஏன்டா தெரியும் தானே, எலெக்ஷன் டைம்ல வெளியால போக இயலாது. அப்படி இருக்கா. அப்ப முடிஞ்சளவு நம்மளோட பாதுகாப்பு முக்கியம்ன்றனால நான் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறேன். என்னடா நீ அவ்வளவு பெரிய ஆளா, உனக்கு பாதுகாப்பு அப்படி என்று இல்லை. இப்ப நம்ம கேமரா தூக்கிட்டு தானே போவோம். சும்மா போறதுலேயே கேமரா தூக்கிட்டு போயிட்டு இந்த விளாக்குகள் பண்ணணும். சும்மா தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வோம் என்று இந்த 2 நாளும் வந்து இன்றைய நாளும் நாளைய நாளும் வீட்டில் இருந்துட்டு இனி நாளைக்கு நாளண்டைக்கு எங்களோட பழைய நிலைமை மாதிரி நாங்கள் வீடியோக்குள்ள போடலாம். கஷ்டப்பட்டாக்களை தேடி போயிட்டு அவங்களுக்கு இந்த உடுப்புகளை கொடுத்து வீடியோ போடுவேன். இதுவரைக்கும் எங்களோட வீடியோவை பார்த்து கொண்டிருந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இதோட இந்த வீடியோ முடிக்க போறோம். ஒரு முடிவுக்கு வந்துட்டு இந்த வீடியோ. ஸோ கைஸ், கட்டாயம் இந்த வீடியோ யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருப்பீங்கடா, கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பாய் கைஸ்.